சீனு இட்லி சாப்பிடுவா. சீனு வா சாப்பிடலாம். ஒடியா இட்லி சாப்பிடலாம். சீனு வா சாப்பிடலாம். அப்படியே உட்காந்துக்கோ. இட்லி சாப்பிட்றியா? ஜூ 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 ஜூ. ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:15 தான் ஆகுது. ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மணி கரண்ட்டெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்காகவே லைட் போடாமல் காமிச்சிருக்கீங்க பாருங்கள். மணி 4:15 தான் ஆகுது. இங்கே தெரியுதா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நின்னா தான். ஆனால் பயங்கர மோடம் போட்டுட்ருக்கு கைஸ். மழை பயங்கரமாக வரப்போகுது. ஸோ செம்மையாக இருக்குது. மணி 4:15 பார்த்தீங்கன்னா 7 மணி மாதிரி இருக்குது. அது லைட் போடாமல் உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு காட்டு. பாருங்க எங்கள் ரூமு செம்மையாக இருக்குது. ஆனால் கிளைமேட் ஈரோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 86 என்னமோ இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க எஃப்எம்மில். ஆனால் இவ்வளோ இதாக இருக்குன்னு நினச்சே பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. மழை வந்துருச்சு. சூப்பரில் வேலை போயிடுவோமா? அடட்டா மல்லட்டா அண்ணா மல்லட்டா அடிட்டு வந்துடுவோமா? செம கைஸ், மழை வந்துருச்சு. ரொம்ப பெரிய மழையாக வருதான்னு தெரியல, பார்ப்போம். நினச்சேன் அப்பயே மழை நல்லா பிடிக்கும் அப்படின்னு. ஹாய் எல்லாத்துக்கும். வீட்டுக்கு வந்துட்டேன். மணி 7:20 ஆயிடுச்சு. இன்றைக்கி 7:20க்கு தான் டீ குடிக்கவே வந்திருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, லைட் போடணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்தேன். இனிமேட்டு தான் காய்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். டீ போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பணும். வெறும் ஐப்ரோஸ் நிறையா, ஃபேஷியல். ஆமாம், காலையில் 8 மணிக்கு எப்போ கடைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்றைக்கி எல்லாமே நல்லதாக நடக்கும். வேலையும் சரி, எல்லாமே நல்லதாக நடக்கும். இல்லை அப்படின்னா எல்லாம் பல்ப் வாங்கிடும். சரிங்களா? இப்போ தான் டீ போடுறேன். தலை வலிக்குது, மழை தூருது. இல்லைன்னா கூட டீ குடிக்க மாட்டேன். அப்படியே கடையில் இருந்துட்டு சாயந்தரமாக வந்திருப்பேன். என்ன சாப்பிட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். மதியானம் கீரைக்கு முருங்கை. இன்னும் முருங்கீரை காணும். ஒரு குண்டா முருங்கீரை இருந்துச்சு, முருங்கீரையை காணும். அவ்வளோவே சாப்பிட்டாங்க. முருங்கீரை இருந்துச்சு. இன்னைக்கு சமைச்சிருந்தேன் மதியானம். கொஞ்சமாக தான் நான் போட்டு சாப்பிட்டேன். ஐயோ, பேய்க்கு பிடிச்சிருக்குமோ? அதுக்கு தேங்காய் உடைச்சேன். அப்புறம் அந்த தேங்காய் நல்லா இருக்கு, இனிப்பாக இருக்கு. அதனால தேங்காய் சாப்பிட்லாம். அவ்வளோதான் கைஸ். டீ போட்ட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு கிளம்பிடலாம். சாயந்தரத்துக்கு மேலே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பிஸியாகவும் இருந்துச்சு. 2 நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாயிரும். கைஸ் இன்றைக்கி வந்து செம்ம பிஸியாகவும் போச்சு, ஹாப்பியாகவும் போச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து ஸ்பெஷல் டேவாகவே போச்சு. எப்படி சொல்கிறது, கடைக்குள்ளேயே வச்சு என்னை செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். காலையில் 8 மணிக்கு வந்தேனா, கரெக்டாக பார்த்திங்கன்னா மதியானம் சமைக்கிறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் மறுபடி வந்தேன். ஆனால் வீடியோ நிறைய எடுத்து போட்டிருக்கேன் கைஸ், அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ போர்டு தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து அக்கா வந்து கிளம்ப போகிறேன். சரிங்களா? ஸோ வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன். போயிட்டு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறதோ தெரியல. சமையல் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தோசை இல்லை இட்லி தான் இன்றைக்குமே. அதுக்கு ஏதாவது சட்னி கீது போய் வைக்கணும். சரிங்களா? ஸோ கைஸ் இன்றைக்கும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுட்டு போகலான் இருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ண முடியாது, வெரி டயர்டு. சரிங்களா? டயர்டு இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். மறுபடியும் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ
நல்ல வீடியோவாக கொடுக்கறதுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். பிஸியாக இருந்தால் விலாக் எடுக்க மாட்டேன். ஸோ இப்படி தான் பேசி போடுவேன். தினம் உங்கள்கிட்ட பேசி படுக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்குமே பேசி எடுத்திருக்கேன். தேங்க்யூ கைஸ், பாய்.